அவர்களே, எடப்பாடி தலைமையிலான என்டிஏ கூட்டணி கண்டிப்பான முறையில் அதிக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அப்படின்னு நயனா நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தம்பி, இது பகல் கனவு. சரியா? ஒருத்தரை அடக்கி கொண்டு வந்து உட்கார வச்சு கூட்டணியை பற்றி அறிவிச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கூட்டணியில் இருக்காங்க. ஆனால் கட்சி ஒன்று, ஆட்கள் பல. அப்போ என்ன பண்ணுவீங்க? ஆமாம், கண்டிப்பாக. அதாவது ஒரு மீம்ஸ் ஒன்று போட்டிருந்தாங்க. அதுமாலே என்ன மீம்ஸ்னா, நல்ல நகைச்சுவையான மீம்ஸ், பட் சிந்திக்க வைக்கும் மீம்ஸ். என்ன அப்படின்னா, இப்போ அதிமுகன்ற தலைமை எடப்பாடின்ற கவுண்டர் கேள்வி இருந்துச்சு. முக்குளத்தூர் சமூகத்தில் இருந்த தலைமை மாற்றி எடப்பாடின்னு தலைமை கவுண்டர் தலைமை கொடுத்தாங்க. அதே மாதிரி இப்போ கவுண்டர் கையில் இருந்த பிஜேபி அண்ணாமலை தூக்கிட்டு முக்குளத்தூர் கையில் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. எது எப்படியோ ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, இல்லை என்றால் ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வு. இது யாருக்கு தெரியணும்? எல்லாத்துக்கும் தெரியுமே. எடப்பாடி அதிமுகவுக்கு இது தெரியணும். கண்டிப்பா எடப்பாடி தலைமையிலான அதிமுக. ஏன்னா நம்ம போன வீடியோ சொல்லியிருப்போம், தொடர் தோல்வியை சந்தித்த எடப்பாடி தலைமையின் கீழ் தொடர் தோல்வி. இந்திய கூட்டணியும் எடப்பாடி தலைமையின் கீழ் சொல்லுவாங்க. 2026 தேர்தலையும் தொடர் தோல்வி நாங்களாம் விளம்பரம்